ஒரு மிகப்பெரிய கம்பெனியின் முதலாளி தனக்கு வயதாகிவிட்டதால் அவர் கம்பெனியின் பொறுப்பை அவரிடம் வேலை செய்யும் ஒரு திறமையானவரிடம் ஒப்படைக்க முடிவு செய்தார். அவர் தேர்ந்தெடுத்த 3 நபர்களையும் தன்னுடைய அறைக்கு வருமாறு அழைத்தார். உங்களில் ஒருவர்தான் என் கம்பெனியின் பொறுப்பை ஏற்க வேண்டும். அதனால் உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கப் போகிறேன். யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்தான் அடுத்த மேனேஜர் என்றார். என் கையில் ஏராளமான விதைகள் இருக்கின்றன. இதை ஆளுக்கு கொஞ்சம் கொடுப்பேன். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தொட்டியில் நட்டு உரம் இட்டு தண்ணீர் ஊற்றி நன்றாக வளர்த்து அடுத்த வருடம் என்னிடம் காட்ட வேண்டும். யார் செடி நன்றாக வளர்ந்திருக்கிறதோ அவர்தான் என்னுடைய கம்பெனியின் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றார். அனைவரும் விதைகளை வாங்கி சென்றனர். அந்த நிறுவனத்தில் வேலை செய்யும் அரவிந்தனும் விதைகளை வாங்கி சென்றான். வீட்டிற்கு சென்று தன் மனைவியிடம் நிறுவனத்தில் நடந்த அனைத்தையும் கூறினான். அவனுடைய மனைவியும் அந்த செடி வளர்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தாள். நாட்கள் பல சென்றன. அரவிந்தனின் தொட்டியில் செடி வளரவே இல்லை. நாட்கள் உருண்டோடின. 6 மாதம் கழித்தும் அவனுடைய தொட்டியில் செடி வளரவே இல்லை. எனினும் அவன் தண்ணீர் ஊற்றுவதை நிறுத்தவே இல்லை. இதை பற்றி நிறுவனத்தில் யாரிடமும் சொல்லவில்லை. 1 வருடம் கழித்து எல்லோரும் முதலாளியிடம் காட்டுவதற்காக செடிகளை எடுத்து வந்தார்கள். அரவிந்தன் தன் மனைவியிடம், நான் காலி தொட்டியை எடுத்து போக மாட்டேன் என்று அடம் பிடித்தான். அதற்கு அவனுடைய மனைவி, செடி வளராததற்கு நீங்கள் வருந்த வேண்டியதில்லை. தொட்டியை எடுத்து சென்று முதலாளியிடம் காட்டுங்கள் என்றாள். அரவிந்தன் காலி தொட்டியை எடுத்துச் சென்றான். அனைவரது தொட்டியையும் எட்டி பார்த்தான். செடிகள் ஒவ்வொன்றும் உயரமாக இருந்தது. இவனது தொட்டியை பார்த்து நிறுவனத்தில் உள்ளவர்கள் அனைவரும் சிரித்தனர். முதலாளி மூவரையும் தன் அறைக்கு வருமாறு அழைத்தார். ஆஹா, அனைவரும் அற்புதமாக செடிகளை வளர்த்திருக்கிறீர்கள் என்றார். பின்பு, உங்களில் ஒருவர்தான் இன்று முதல் நிறுவன பொறுப்பை ஏற்கப் போகிறீர்கள் என்றார். கடைசியில் நின்றிருந்த அரவிந்தனை அழைத்தார். அரவிந்தன் தன்னை வேலையை விட்டு நீக்கத்தான் கூப்பிடுகிறார் என்று பயந்து கொண்டே சென்றான். முதலாளி அரவிந்தனிடம், எங்கே உன் செடி என்று கேட்டார். 1 வருடமாக நடந்ததையெல்லாம் விலாவாரியாக கூறினான். உடனே, அரவிந்தனை தவிர அனைவரும் உட்காருங்கள் என்றார் முதலாளி. பிறகு அரவிந்தனின் தோளில் கையை போட்டு, நமது நிறுவனத்தின் நிர்வாகத்தை ஏற்று நடத்தப் போகிறவர் இவர்தான் என்றார். அரவிந்தனுக்கு ஒரே அதிர்ச்சி. தன் தொட்டியில் செடி வளரவே இல்லை. பிறகு ஏன் எனக்கு இந்த பொறுப்பை கொடுக்கிறார் என்று குழம்பி போனான். உடனே முதலாளி, சென்ற வருடம் நான் உங்கள் அனைவருக்கும் விதைகளை கொடுத்து வளர்க்க சொன்னேன் அல்லவா? அது அனைத்தும் ஆவிக்கப்பட்ட விதைகள். ஆவிக்கப்பட்ட விதைகள் ஒருபொழுதும் முளைக்காது. நீங்கள் அனைவரும் நான் கொடுத்த விதைகள் முளைக்காததால் அதற்கு பதில் வேறு விதைகளை வாங்கி நட்டு வளர்த்து வந்து இங்கே கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஆனால் அரவிந்தன் மட்டும் நேர்மையாக நடந்து கொண்டான். ஆகவேதான் அவன்தான் என் நிறுவனத்தை நிர்வகிக்க தகுதியானவன் என்றார். உண்மையான வெற்றி நேர்மை மற்றும் அதன் அடிப்படையிலேயே கிடைக்கும். குறுக்கு வழிகள் அல்லது வஞ்சகத்தால் அல்ல.